Hello guys, welcome to my channel. In this video we are going to how to enable FPS meter on any Android device. இந்த வீடியோவில் எப்படி FPS மீட்டரை எந்த ஒரு ஆண்ட்ராய்ட் டிவைஸ்னாலும் நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம் வித்தவுட் ரூட். அதுக்கு உங்கள் டிவைஸ் இந்த ஆண்ட்ராய்ட் வெர்ஷனில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எதில் வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு தேவையானது ரெண்டு ஆப்பு தான். என்னோடய ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்ட் 13 பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ரெண்டு ஆப் வேணும், ஒன்று பிரேவண்ட், இன்னொரு சென்ஸ். பிரேவண்ட்டோட டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லைன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் பிரேவண்ட் டைப் பண்ணாலே உங்களுக்கு பிரேவண்ட் ஆப் வந்துடும். பிரேவண்ட்டு ப்ளே ஸ்டோர்லேயோ என்னோட டிஸ்கிரிப்ஷன் வந்தால் டவுன்லோட் பண்ணி இப்போ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பிரேவண்ட்டை நீங்கள் ஃபஸ்ட் டைம் உள்ளே ஓப்பன் பண்ணி போனோன்னே இப்போ தான் கேட்கும். ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு அப்செட்டும் 3 தடவை தள்ளி விட்டுட்டு லான்ச்சு கொடுத்தீங்கன்னா கேட்குற பர்மிஷனுக்கு அலோவ் கொடுத்து உள்ளே போய்க்குங்க. இதுக்கு வந்து டெவலப்பர் ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணணும். அபவுட் ஃபோனில் போய் டெவலப்பர் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. பில் நம்பர் 8 டைம் டேப் பண்ணி பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா பாஸ்வேர்டு போட்டு இப்போ மறுபடியும் டெவலப்பர் ஆப்ஷனுக்குள்ளே வந்து யூஎஸ்பி டீபக்கிங், வயர்லெஸ் டீபக்கிங் ஆன் பண்ணிக்கோங்க. பேர் வித் கோடு கொடுத்து தான் இப்போ நம்ம கனெக்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் பிரேவண்ட் வந்துட்டு வயர்லெஸ் டீபக்கிங் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பேர் வித் கோடை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கோடு காமிக்கும். அந்த கோடை நீங்கள் மேலே டைப் பண்ணி சென்டு கொடுத்தீங்கன்னா பிரேவண்ட்டோட இப்போ உங்கள் ஃபோன் கனெக்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ பிரேவண்ட்டில் வேலை இல்லை. இந்த பிரேவண்ட் நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ரெண்டாவது கொடுத்த ஆப். இந்த ஆப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராமில் இருக்குது, நீங்கள் அங்கே போய் ஏற்றிக்கலாம். இந்த ஆப்பை நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி வந்தாலே அக்ரி கொடுத்துக்கோங்க. இந்த ஃபோனில் இப்போ 3 ஆப்ஷன் இருக்குது. பேசிக்கு, ஏடிபி மோடு. பேசிக்கில் உங்களால் பெருசாக எதுவும் பண்ணிட முடியாது. ஆனால் ஏடிபி, ரூட், இப்போ ரூட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெர்ஃபார்மன்ஸு அதிகமாக்குறது நிறைய விஷயம் பண்ணலாம். அதெல்லாம் பேக் டு பேக் நம்ம சேனலில் இனிமேல் வரும் ரூட் பண்ணி பண்ணுறது. இப்போ வேறு ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை, கிளியர் டேட்டா கொடுத்துட்டு மறுபடியும் உள்ளே போய்க்கலாம். இப்போ நம்ம ஃபோனில் ஏடிபி மூலமாக இந்த ஆப்பை அன்லாக் பண்ணணும். அதுக்கு நடுவில் இருக்கும் ஏடிபி மோடு. இந்த நடுவில் பார்த்தீங்கன்னா இதான் அந்த ஏடிபி மோட். அதை நீங்கள் செலக்ட் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பாப்பப் விண்டோ காட்டும். இதுக்கு ரிஸ்க்கை அக்செப்ட் பண்ணிட்டு அக்ரி கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கோடு காமிக்கும். இந்த கோடை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணுவாங்க, செலக்ட் ஆப்ஷன் இருக்கும். செலக்ட் ஆல் கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ பிரேவண்ட்டுக்கு வந்து லெஃப்ட் சைடு 3 டாட் இருக்கும், அங்கே கொடுத்து நீங்கள் எக்ஸிக்யூட் கொடுக்கலாம். இல்லாட்டி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எக்ஸிக்யூட் கமாண்ட் கேட்கும், அதையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து எஸ்ஹெச், அதுக்கு பின்னாடி இருக்க ஏடிபி செல், ஏடிபி செல் இந்த 2 வேர்டை நீங்கள் டெலீட் பண்ணிட்டு எஸ்ஹெச்லேருந்து அவங்ககிட்ட இருக்க ஃபுல்லாக இன்னொரு எஸ்ஹெச் முடியுது பார்த்தீங்களா, அது வரையும் டைப் பண்ணிட்டு இப்போ சென்டு கொடுத்தீங்கன்னா இந்த கோடு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆயிரும். இப்படி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த சென்ஸுங்கிற ஆப் வந்து அன்லாக் ஆகிடும் ஏடிபி மோடு மூலமாக. இப்போ அந்த நடுவில் ஏடிபியை தொட்டுன்னு ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே வந்துடும். இதில் நமக்கு நிறைய ஆப்ஷன் காட்டும். பேசிக்கு கூட இதில் பேக்ரவுண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம், டிஸ்பிளேவோட ரெஃப்ரெஷ் ரேட்டை மாற்றிக்கலாம், டிஸ்பிளேவோட ரெசல்யூஷனை மாற்றிக்கலாம். இது மாதிரி நிறையா பண்ணலாம். லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா தெர்மல் எடிட்டர் கூட இருக்குது. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா மொதல் ஆப்ஷன் பாருங்களேன், பார் சாட் மாதிரி இருக்கும். அதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா இது காட்டும். இது எல்லாமே ஃபோனோட ஸ்டேட்டஸ் பார்க்குறது. எஃப்பிஎஸ் ஸ்டேட்டஸு, மினி விண்டோ, கிளாசிக் மானிட்ரு, ஒவ்வொன்றும் பாப்பப் ஆகி காட்டும். இப்போ நமக்கு தேவையானது எஃப்பிஎஸ் மீட்டர். எஃப்பிஎஸ் மீட்டர் ஆன் பண்ணோடனே உங்களுக்கு எஃப்பிஎஸ் மீட்டர் வந்துடும். அவ்வளோதான். இப்போ எஃப்பிஎஸ் மீட்டர் நம்ம ஃபோனில் எனேபிள் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆப்புக்கும் மற்ற ஆப்புக்கும் என்ன வித்தியாசம்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோலாம் ஒரு ஆப் மூலமாக எஃப்பிஎஸ் மீட்டர் அன்லாக் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த எஃப்பிஎஸ் மீட்டர் வேறு, இது வேறு. ப்ரீவியஸ் வீடியோலலாம் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு வாங்கணும். இது வந்து ஃபுல்லாக ஃப்ரீ தான். என்னோடய கிராஃபிக் செட்டிங்ஸை பாருங்கள். நான் 120 எஃப்பிஎஸ் அன்லாக் பண்ணியிருக்கேன். அதுக்கான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணுறவங்க செக் பண்ணிக்கோங்க. கமிஸ்கி பேட்டில் போய் ஆடுவோம். ஃப்ரேம் ரேட்டை பாருங்களேன், 117, 119. அவ்வளோதான். இதை பார்த்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இது வரையும் பார்த்து கரெக்டாக பண்ணிங்கன்னா
உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். எஃப்பிஎஸ் மானிட்டர் அன்லாக் பண்ணுறத விட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கூட நிறையா தெரிஞ்சிருப்பீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பெருசாக இந்த மாதிரி கண்டென்ட்லாம் தமிழில் யாரும் கவர் பண்ணுறதில்ல, நம்ம பண்ணுறோம். அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.